ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக. எந்த நல்ல நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவருடைய காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தில் ஆண்டவர் இவ்வாறாக எழுதி வைத்திருக்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாக சொல்லுகிறது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம், தேவனால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நிச்சயம் இன்றைக்கு நமக்குள் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே மற்றவர்களுக்கு அல்ல, நமக்கு நன்மையாக நடக்கிறது என்று இந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வேதாகமம் ஒரு நாளும் ஒருபோதும் பொய் சொன்னதில்லை. அது ஆண்டவருடைய வார்த்தை. அவர் சொல்லுகிறது ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆகவே வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், ஏதோ ஒரு காரியம் மாத்திரமல்ல, இந்த ஒரு காரியம் அந்த ஒரு காரியம் அல்ல. நாம் ஆண்டவரை நேசிப்போம் என்றால், நாம் ஆண்டவரை ஆராதிப்போம் என்றால், ஆண்டவரை செவிப்போம் என்றால், நமக்கு நடக்கிற அனைத்துமே, எல்லா காரியங்களிலுமே அது நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று இந்த பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களின் நிமித்தம் விடை காண முடியாத கேள்விகளோடு, மனம் கொந்தளிப்போடு கூட, மன பாரத்தோடு கூட நீங்கள் நடந்து போய் கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு சொல்லுகிறார், உங்களுக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் மனம் தளர்ந்து விடாதிருங்கள், நம்பிக்கையோடு கூட இருங்கள். நான் ஒரு சம்பவத்தை வேதாகமத்திலிருந்து உங்களுக்காக நான் சொல்லித்தர நான் ஆசைப்படுகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் முதல் ஒரு 5 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே ஒரு ஆச்சரியமான அற்புதமான நடந்த ஒரு சம்பவத்தை ஆண்டவர் அங்கே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய நடத்துதலை சரியாக புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலே நாம் மனம் சலித்து விடுகிறோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான், அவன் இஸ்ரவேல் தேசத்திற்கு படையெடுத்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். படையெடுத்து வந்த அந்த சீரிய படைத்தலைவனாகிய நாகமானுடைய படை வீரர்கள் இஸ்ரவேலில் இருக்கிற ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். நாம் இதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் அல்லது தியானித்து பார்த்தால் அங்கே என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை இந்த சிறு பெண்ணினுடைய தகப்பனார் அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய அரண்மனையிலே அல்லது படை தலைவனாக அல்லது ஒரு பெரிய மந்திரியாக ஒரு பெரிய ஒரு பதவியிலே அவன் அமர்ந்திருக்க கூடும். சீரிய படைத்தலைவர்கள் ஒருவேளை இந்த நாகமானே வந்து இந்த சிறு பிள்ளையினுடைய தகப்பனை அடித்திருக்கலாம், கொன்றிருக்கலாம். இந்த சிறு பெண் அதை பார்த்திருக்கலாம். ஒருவேளை அவளுடைய உள்ளம் துடித்து போயிருக்கும், உள்ளம் கொதித்து போயிருக்கும். இன்றைக்கும் சில ஞானமற்ற கிறிஸ்தவர்கள் செய்கிற சில காரியங்கள் என்ன? தங்களுக்கு விரோதமாய் சில மனிதர்கள் செய்கிற காரியங்களை பார்க்கும்போது சில கிறிஸ்தவர்கள் ஜெபத்தில் சபிக்கிறார்கள், வாயின் வார்த்தைகளினாலே சபிக்கிறார்கள். ஒருவேளை இந்த பிள்ளை அப்படி கூட சொல்லி இருக்கலாம், நான் ஆராதிக்கிற என் தேவன் யெகோவா உன்னை நாகமானே உன்னை தண்டிப்பார் என்று சொல்லி இருக்கலாம். ஒருவேளை நாகமான் அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல இந்த சின்ன பிள்ளை அவன் என்ன செய்திருக்க கூடும்? தன்னுடைய ரதத்துல அல்லது தன்னுடைய குதிரையில அவன் தூக்கி கொண்டு போய் உன் தேவன் என்ன செய்கிறார் பார்ப்போம் என்று சொல்லி எக்காலத்தோடும் ஆணவத்தோடும் கூட அவன் போய் பேசியிருக்கலாம். அவனை தன்னுடைய வீட்டில தன் மனைவியினிடத்துல வேலைக்காரியாக அங்கே வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பிள்ளையினுடைய மனம் எவ்வளவாய் வேதனைப்பட்டிருக்கும், துடித்திருக்கும். எவ்வளவாய் அவளுடைய மனம்
கசந்து அழுதிருப்பாள். இரவெல்லாம் தூக்கமில்லாத இரவுகளாய் அவளுக்கு கடந்திருக்கும். அவள் தன் தாயை நினைத்து பார்த்திருப்பாள், தன் தகப்பனை நினைத்து பார்த்திருப்பாள், தன் சொந்த தேசத்தை நினைத்து பார்த்திருப்பாள். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில நாகமானுக்கு குஷ்டம். அவன் வெளியில ஒரு பெரிய பராக்கிரமசாலி தான், படை தலைவன் தான். வீட்டிற்குள்ள வந்தபோதோ தன் மனைவியினுடைய மடியிலே படுத்துக்கொண்டு அவன் கண்ணீர் வெடித்திருப்பான். இதை பார்த்த இந்த சிறு பெண் என்ன செய்திருக்க கூடும்? நீங்களோ நானாக இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம்? ஆண்டவர் தண்டித்து விட்டார் என்று சொல்லி இருப்போம். ஆனால் அந்த சின்ன பிள்ளை என்ன சொல்லுகிறா? என் ஆண்டவர் இதற்காகத்தான், இந்த நாகமானுக்கு ஒரு நன்மை உண்டாகும்படிதான் என் ஆண்டவரை நீங்க கொண்டு வந்தார் என்று சொல்லி அந்த நாகமானுக்கு அவள் நன்மை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அவள் ஒரு சுவிசேஷம் சொல்லுகிறாள். அந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நாகமானுடைய குஷ்டரோகம் மாறுகிறது. என்ன காரியங்கள் நடந்திருக்கும்? அவன் வீட்டிற்கு போன உடனே இந்த சிறு பிள்ளையை எடுத்து கொஞ்சிருப்பான், மகிழ்ந்திருப்பான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் போய்கொண்டிருக்கிற உபத்திரத்தின் பாதையிலே, கண்ணீரின் பாதையிலே ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாய் இந்த வேளையில உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்யக்கூடிய ஒரே காரியம், தீமைக்கு பதிலாக நன்மை செய்யுங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், நன்மை செய்யுங்கள் என்று. இந்த கால வேளையில நீங்கள் நன்மை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் போய்கொண்டிருக்கிற எல்லா வேதனையான பாதைகளும், இருளான பாதைகளும், பதில் தெரியாத கேள்விகளுக்கும் ஆண்டவர் உங்களுக்கு பதிலாக நன்மையை அருள்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்குத்தான் நடக்கும். உங்களுக்கு ஒன்றும் தீமையாக நடக்கவே நடக்காது. நீங்கள் வேலை செய்கிற இடங்கள்ல இருக்கலாம், நீங்கள் அல்லது ஒரு குடும்பத்தில் நீங்கள் வாழ்க்கைப்பட்டு போயிருக்கலாம், ஒரு படிக்கிற இடத்துல இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நீ தீமைக்கு பதிலாக, உனக்கு தீமை செய்தவர்களுக்கு நீ தீமைக்கு பதிலாக நன்மைகளை செய்யென்று ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். சின்ன பிள்ளை தான், ஆனால் அவள் செய்த காரியங்களை பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் மனம் திரும்பி குழந்தைகளைப் போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். தேவனுடைய நன்மையை அனுபவிக்க முடியாது. ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. சகலமும் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக நடைபெறாது. ஆகவே இந்த சின்ன பிள்ளையின் மூலமாக நம் அருமையான ஒரு பெரிய காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அவளுக்கு வேதனைகள் இருந்திருக்கும், பாடுகள் இருந்திருக்கும், கண்ணீர்கள் இருந்திருக்கும், துக்கங்கள் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றினார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு நடக்கிறவைகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம். அந்த சின்ன தங்கச்சியை பார்த்தோம். அவள் வேதனைக்கு பதிலாக, துக்கத்திற்கு பதிலாக நன்மையை வழங்கும் போது அவள் எந்த இடத்துல உபத்திரப்பட்டாலோ, எந்த இடத்துல வேதனைப்பட்டாலோ, அதே இடத்துல நீர் தலையை உயர்த்தினீர் ஐயா. அதே போல இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் கர்த்தர் இந்த வேளையில நீர் நன்மைகளை அருள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற கசப்புகள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், அங்கலாய்ப்புகள் மாறும்படியாக ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டீர்கள். அதன்படி நீங்கள் செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் செய்கிற உலகின் வழி மிஷனரி ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.